இப்ப இல்ல வாங்கல, நான் சைன் பண்ணல. இதுல நான் சைன் வாங்கல, நான் சைன் போடலையே சார். இப்போ ரிப்போர்ட் கொடுக்காம எங்க கொள்ளைய அமிச்சிட்டாங்க. இத நீங்க என்ன எழுதி இன்னும் ஒண்ணு பண்ணிக்கங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொடுக்காம அமிச்சிட்டாங்க சார். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொடுக்காம அமிச்சிட்டாங்க. நீங்க சொன்னீங்க அவங்க போன் வைஃப் சைல சைன் கேக்கல, எப்படி அனுப்பலாமா சார்? இது நீங்களே சொல்லுங்க சார். பாடி எடுத்துட்டு போறீங்க, எல்லாரும் இங்க தான் இருக்கு. பாடி எடுத்து எல்லாம் கேட்டுக்கங்க, பிரஸ்காரங்க எல்லாரும் கேட்டுக்கங்க, போட்டுருங்க. எங்களுக்கு வேணாம். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொடுக்கல சார். கொடுக்கலங்க. எதுக்கு தெரியல? நீங்க கேளுங்க. 2 வாரம் நீங்க கேளுங்க சார். சும்மா வந்து எதுக்கு தெரியல? நீங்க கேளுங்க. 2 வாரம் ஆகுமா ரிப்போர்ட் வரதுக்கு? 2 வாரம் ஆகும். இப்ப நீங்க உடல வாங்கிக்கிட்டீங்களா? நாங்க வாங்கல, சைன் பண்ணல. சைன் பண்ணி வாங்கல. அவங்க ஏது வாங்கல. இப்போ நாங்க யாரும் வாங்கவே இல்ல. எல்லாரும் நாங்க இங்க தான் இருக்கோம். நாங்க யாரும் சைன் வைஃப் டே சைன் வாங்கல, அவங்க அம்மாட்டே சைன் வாங்கல. அவங்களே ஆம்புலன்ஸ் இங்க எடுத்து வந்து ஏத்திருக்காங்க சார். இல்ல ஒரு நல்லவன் சைன் பண்ணீங்களா? அவனுக்கு இப்படிதான் போயிருக்குமா? அது 34 வயசு பையன். எதனால கூட யார் வண்டியில போயிருது? வண்டியில யார் போயிருக்கா? அங்க அம்மா அங்க தான் இருக்காங்க. ரிப்போர்ட்ல எதுவுமே இல்ல, எப்படி செய்ய முடியும்? இங்க ரிப்போர்ட்ல என்ன செய்ய முடியும் சார்? சார் who is the responsible person? இது இல்லாம மையனா பத்தி எப்படி போக முடியும்? உங்க கையில கொடுத்துருக்கோம் சார். சார் என்ன கொடுத்துறீங்க? அவங்க ரிலேஷன் வந்து சார் என்ன கொடுத்துருக்காங்க? எல்லாமே அவர் டாக்டருக்கு சொல்லியாச்சு, எல்லாமே சொல்லியாச்சு. இப்ப நீங்க தான் முடிவு பண்ணீங்க. ஆனா வச்சுப்பட முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.